வேணான்றல்ல. 5 வருஷமா சுத்துனா அப்படியே போன் உள்ள வந்து கொலை பண்ணாலும் பண்றோம் ஒரு பேபி. நீ அப்படியே நீ ஏன் உசுரு அலைஞ்சல்ல, அதே போல இந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுன்னு என்னை கெஞ்சிச்சு. அதனால நான் லவ் பண்ணேன் தெரியுமா. இந்த பொண்ணு நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிச்சு. சரி ஓகே விடு, ஒரு விடு. அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை குத்துதான் இருக்கிறேன், உனக்கு வாழ்க்கை குத்துக்கல. ஏங்க என்னங்க நினச்சி இப்பே காலையில் தாலி கட்டுறேங்க, என்னங்க பிரச்சனை? வாயில வட சொல்லு. இப்ப பாரு, நீ வேணா வீடியோ காலில் வா, நான் இப்பயே கட்டி காட்டுறேன். என்னங்க நினச்சேன், தாலி எடுத்து காட்டுறேன். என்னங்க ஹலோ ப்ளீஸுங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்களை நான் சின்சியராக லவ் பண்ணுறேங்க. உங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் செத்துருவேங்க. சொன்னா புரியாத, ஒரு வருஷம் புரியாது. வேணான்ற சும்மா நீ சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க சொன்னால் புரிஞ்சுங்க. உங்களை நான் எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட எல்லா ரோலையும் நானே பண்ணுறேங்க. உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு சமையல் இது பாரு, எனக்கு தேவை. நீ பார்த்துக்கணும் அவசியமே இல்லை, பார்த்துக்க நான் கேட்கவும் இல்லை. ஏங்க ப்ளீஸுங்க, நான் உங்க பின்னால் 5 வருஷமா நாய் மாதிரி பேய் மாதிரி சுற்றிடுங்க. என் லவ்வை ஏற்றுங்க. நான் உனக்கு சொன்னா, நான் என்னோட போயிட்டு 5 வருஷம் சுற்றலாம் கேட்டேனா? நீ சுத்தினா உனக்கு தேவை, உங்க வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சத்தியமா சொல்ற பேபி, நீ இல்லனா செத்துற மாட்டே, செத்து கூட போயிடுவே. ஆனா நீ இல்லனா ஏன் சிரிக்கிறீங்க? சும்மா தண்டத்துக்கு எப்படி கேட்டா சுத்தினா வந்தா போனா பின்னாடியே அந்த லவ் வந்துருமா? ஆனா வேணான்றல்ல. 5 வருஷமா சுத்தினா அப்படியே போன் உள்ள வந்து கொலை பண்ணாலும் பண்றோம் ஒரு பேபி. நீ இல்ல அப்படியே நீ ஏன் உசுரு, நீ செத்த நான் செத்த மாதிரி. நீ இல்லைன்னா நானும் இல்லை. சத்தியமா சொல்றேன், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உன்னை மகாராணி மாரி பாத்துக்கிறேன். நான் உனக்கு இன்னொரு ஷாஜகான், ஐயோ உனக்கு நான் தாஜ்மஹால் மாரி நல்லா 2 அடுக்குமாடி வீடு கூட கட்டி தரேங்க. ப்ளீஸ் லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. என் காதுல உனக்கு புரியவே இல்லையா ஷாலினி? சாரி ஐஸ்வர்யா. ஐயோ ஒன்னும் இல்லம்மா, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சச்சின் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க, அந்த படத்தை பார்த்தா அது ஞாபகம் வந்து போச்சு. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஐயோ உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை பேபி, என்ன மறந்துடாதங்க. சும்மா நீ செத்தவே கவலை, போன வைக்கிற தேவை வேலை பார்த்துருக்காங்க. நீ எங்கேயாவது போய் கிட்ட போய் அம்மா இருக்கு ஒண்ணும் இல்ல. சத்தியமா சொல்ற செத்துருவேன், செத்துருவேன், சாவும்ல. அப்போ உன் வயிற்றுல நான் வந்து புள்ளியா பறப்பேன், பரவாயில்லையா? அதே மாதிரி டார்ச்சர் பண்ணும். ஆமா செத்து போனா அப்படித்தான் ஆவியா வருவாங்களாம். உன் ஹஸ்பண்ட் உடம்புக்குள்ள பூந்து நான் வந்து உன்னை நினைச்சதெல்லாம் நடத்திட்டு வண்டி உன் கூட எப்படி வாழணுமோ அந்த மாதிரி நான் உன்னை வாழ்ந்து காட்டணும் சொன்னமே. பிடி எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறேன். இதனால தான் நான் உன்னை என்ன லவ் பண்ணுவேன். கத்தின இப்ப நாய் மாதிரி போய் உருப்படுற வேலையை பாரு. இந்த பொண்ணு 5 வருஷமா லவ் பண்ணங்க. விட்டுட்டு போனா பிரச்சனை இல்லைங்க, லவ் கூட சொல்லலைங்க. இது வரைக்கும் லவ் பண்ற பின்னால ஐயா வாய பாரு. நாய் எப்படி போகும்? அந்த நாய் கூட நாக்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். நான் ரொம்ப தொங்க போட்டுக்கிட்டு போனங்க. எனக்கு ஒரு ஆளா கூட பதிக்கணுங்க, ஒரு பைரா கூட பதிக்கணுங்க. அவதான் ஊர்லயே பொண்ணா, வேற ஏதாவது பொண்ணை பார்த்து போக வேண்டியதானே? பிடிச்சதுங்க. ஆனா அவ பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருப்பா? ஐஸ்வர்யா ராய் மாரி இருப்பாங்க. சத்தியமா அதனால தாங்க என்ன அவளை எடுக்கிறோம். பொண்ணா வேற ஏதாவது பொண்ணை பார்த்து போங்க. வேற என்ன பொண்ணை பார்த்து போலாங்க. வேற பொண்ணு எனக்கு இந்த பொண்ணுக்கிட்டே 5 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டுங்க. 5 வருஷத்துக்கு நான் எதனா ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுருந்தா கூட அம்பானி ஆயிருப்பேங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆமா, ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்படி சின்னதாக ஒரு சூசைட் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடலாங்க. வாழ்க்கை எதுக்கு? வாழ்க்கை என்பது வாழத்தான். ஆனால் நான் வாழ எனக்கு பிடிக்கலங்க. காலேஜ் போகும்போது அவள் பஸ் ஸ்டாண்டு போகும்போது அப்படியே காலேஜ் வாசல்ல பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் பின்னால நாய் மாதிரி சுத்தின வேணான்ற பொண்ணு பின்னாடி சுத்தி என்னதான் பண்ண போறீங்க? ஒரு நாள் லவ் வருங்க, வரும், ஆனா வராது. ஆனா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க பின்னால சுத்துறாங்க. அப்ப அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா அவனுக்கு அவளை பிடிக்கலங்க. புரிஞ்சுங்க, இது ஒரு முக்கான காதல் மாரிங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. யாருக்கும் யாரையும் பிடிக்கலையா? விட்டு போங்களேன்.
ஆல்ரெடி நான் செத்துட்டுங்க. உங்க பிள்ளால நடபடமா வாழ்ந்துட்டு இருக்குங்க, நடபடமா வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஒரு பொண்ணுக்காக யாராவது சாவாங்களா போய்? இன்னொரு தடவை சொல்லுங்க. பொண்ணுக்காக யாராவது போய் சாவாங்களா? ப்ளீஸுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. பொண்ணுக்காக யாராவது சாவாங்களா? செருப்பை சாணியில் முக்கிய அடித்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க. எனக்கு அப்படியே 5 வருஷம் பைத்தியமாக இருந்தேங்க. இப்போ தாங்க 5 நிமிஷத்தில் தெளிவாக வச்சிட்டிங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சத்தியமாக இதுக்கப்புறம் நான் ஒரு அம்பானியோ ஒரு அதானியோ இல்லை ஒரு அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக கூட ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் மேடம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவளை நான் வந்து இந்த வல்லவன் படத்தில் சிம்பு தூக்கி போட்டு போனா இருப்பாரு, அது போல் அவளை தூக்கி போட்டு போனேன் மேடம். போங்க. அதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணு மேம். எனக்கு எதுவும் பிரச்சனை வராது. வராது மேம். ஒரு 5 நிமிஷம் என் லவரை மட்டும் நடிக்கிறீங்களா? அப்புறம் பாருங்கள் என்னோட வளர்ச்சியை. மேம் ப்ளீஸ் மேம், ஒரு வாழ்க்கையை வந்து கெடுத்து விடாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம். என்னன்னு சொல்கிறீங்க? ஏய் இங்கே பாரு, நான் உன்னை விட ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணேன் காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவள்கிட்ட ஒரு ரிவெஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் 5 வருஷம் காணாமல் போயிடுவேன். அந்த 5 வருஷம் நான் அம்பானி ஆகிடுவேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா மேம்? சரி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. தப்பாக நினச்சிங்க, ஏதோ சிவனேன்னு ஏதோ நேலுக்கு உட்காந்துன்னு இருக்கிறேன். உங்களை போயிட்டு நான் இந்த பிரச்சனையில் மாட்டி விட மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஓகேங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. தேங்க்யூ மேம். பண்ணுங்க. எடுப்பா பாருங்க, எத்தனை ரிங்கு போய் எடுக்க மாட்டாங்க மாதிரி, இவ்வளோ திமிருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லு. என்ன எதுக்கு போன் அடிச்சிருக்க? நான் தர்மா பேசுகிறேன். பேசு. எதுக்கு போன் அடிச்சிருக்க அதை மட்டும் சொல்லு. ஒரு 5 வருஷமா உன் பின்னால் அடிமை மாதிரி சுற்றிருப்பேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. உன்னை விட அழகா ஜம்முன்னு கும்முன்னு நச்சுன்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். ஓகேவா? என்ன கதை விட்றியா? நீ 5 வருஷமா என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிற. இதுல இருந்து இங்க ஒரு பொண்ணை நீ லவ் பண்ற? 5 நிமிஷத்துல கரெக்ட் ஆயிட்டாங்க தெரியுமா? அப்படி சொல்ல மேம். அவங்க சத்தியமா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன் பாத்தியா, அதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க, அதனால அவங்க உருகிட்டாங்க. சத்தியமா பேசுங்க மேம். என்ன எப்படி? ஹலோ, லவ் ஃபிகர்ல தான் இருக்கு, அப்படியே பேசுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது. ஹலோ, யாரு அவங்க? யாரு இது? கேர்ள்ஸ் வாய்ஸ் கேக்குது. அவங்க தர்மாவோட லவ்வர். என்ன தர்மாவோட லவ்வர்? யாரு இது? பத்து கூட கலாய்க்கிறியானே? கலாய்க்கிறதுக்கு நான் ஏன் கலாய்க்கணும்? ஹலோ, 5 வருஷமா உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்தினாருல்ல? ஆமா. நீங்க மனுஷனா கூட மதிக்கல அவரை? ஆமா. அது எதுக்கு உங்களுக்கு? அது எது எனக்கா? ஆமா. நீங்க ஏன் கேக்குறீங்க? அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் கேட்பேன். நீங்க என்ன கேக்குறதுக்கு? நீங்க யாரை பத்தி தருமாக்கு? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன், உங்களுக்கு என்ன? லவ்வர் அப்படி சொல்லுங்க. என்னங்க யார என்னங்க நினைச்சுன்னு இருக்கிறியா? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஏன்னா மனுஷன் உடச்சு சாவிட்டு இன்னும் 5 வருஷம் என்னைக்கோ 5 வருஷம் அம்பானி ஆகிட்டு தான் இந்த ஊருக்கே திரும்புவேன். என் லவ்வர் எனக்காக பூஸ்டப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பேக் பூனா இருக்காங்க. தேவையில்லாம பேசுனா உங்க சொல்லிடுவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன நீங்க எங்க அவர் போன்ல பேசுறீங்க? ஏன் என் லவ்வர் என் செல்ல தான் பேசுவா? என்ன ஊராமுட்டி செல்ல பேசுவா? என்ன தருமா? நான் பின்னால சித்தி வரும்போது பப்பி நாய் கூட ஆளு என்ன எப்படி தேவதை மாதிரி பார்த்துக்கிறா தெரியுமா? இப்போ கேட்டால் கூட எல்லாமே எனக்கு பண்ணுவேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நான் உன் பின்னால் நாய் மாரி அலைஞ்சல்ல அதே போல் இந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுன்னு என்னை கெஞ்சிச்சு. அதனால நான் லவ் பண்ணேன் தெரியுமா? இந்த பொண்ணு நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிச்சு. சரி ஓகே விடு. அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை குத்துதான் இருக்கிறேன், உனக்கு வாழ்க்கை குதுக்கல. ஏங்க உண்மையே சொல்லட்டுங்களா? சொல்லுடா. அந்த பொண்ணு தான் என்னை லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிச்சு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணை நான் சீப்பாலாம் நினைக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன். நான் என்ன கெத்து இப்பதான் தெரியுது என்னோட லெவல் என்னன்னு. உன் பின்னால சுத்திக்கிறேன் பாரு. மன்மத குஞ்சு. நீ எதுவாக எடுத்துட்டு போடா.
ஃப்ரெண்ட் போய் கேட்டு போறேன். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. இப்பவே இந்த நிமிஷமே தாலி கட்டி உன் போட்டோ எடுத்து அனுப்புவா. ஏய் முடிஞ்ச அனுப்புற பாப்போம். தாலி கட்டி அனுப்புற பாப்போம். முடிஞ்ச அனுப்புற பாப்போம். இதுக்கே வீடியோ கால் வேணா வரையா? இப்பவே இந்த நிமிஷமே தாலி கட்டுறேன். என்னால உன் மூஞ்சி அந்த மூஞ்சி பார்க்க முடியாது. அந்த கண்டாகல பார்க்க முடியாது மறுபடியும். தமிழே சும்மா என்னங்க எங்க நீங்க வெயிங்க போன். இனிமே உங்க பின்னாடி வர மாட்டாருங்க. வர மாட்டேன். 5 நிமிஷத்துல அது பொண்ணு நான் தாலி கட்டிக்கு பாக்கறதா தாலி கட்டுறான். முடிஞ்ச கட்டி காட்றா. கட்டறா பாப்போம் தாலிய. முடிஞ்ச கட்டறா பாப்போம். என்ன நினைச்ச? என் லவ்வர் என்ன நினைச்ச? எனக்காக உயிரே கொடுப்பா. என்னங்க சொல்றீங்க? மயிறு கூட தர மாட்டான். எங்க நான் உயிரே கொடுக்கும். உயிரே கொடுப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உயிரே கொடுக்கும். தேவையில்லாமலாம் பேசாத. உனக்கு பொறாமையில பொங்குற. பொறாம பூமர் இவெல்லாம் நம்ப கூடாது. பொறாமையில பொங்க. இப்ப பாரியா இன்னைக்கே நான் கல்யாணம் காட்டுதா? எனக்கு நீ கல்யாணம் இன்னைக்கே உனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஏங்க என்னங்க சொல்ற? எதுக்கு தாலி வேணா கழுத்து இங்க பாரு. இன்னைக்கே நான் கல்யாணத்தை பண்ணி காட்டுதா? சொல்லுங்க. ஆமா நாங்க சொல்லுங்க. நாங்க பண்ணிப்போம். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? மேரேஜ் பண்ணிப்போம். ஹலோ தேவையில்லாத உங்க வீட பத்தி எங்க வீட பத்தி பேசாத. இங்க பாரு இப்பதான் அவன் பொண்ணு கழுத்துல நான் தாலி காட்டுறேன். வேணா வீடியோ கால் வரியா? இப்பயே கட்டுறேன் பாரு. நான் உன் கழுத்துல உன்னை அப்படியே பார்க்க துடிக்க வைக்கிறேன். கட்டுறான். என்னங்க நினைச்சு இப்பயே தாலி கட்டுறேங்க? என்னங்க பிரச்சனை? வாயில வட சொல்லு. இப்ப பாரு நீ வேணா வீடியோ கால் வா. நான் இப்பயே கட்டுறேன். கட்டி காட்டுறேன். என்னங்க நினைச்சு தாலி எடுத்து காட்டுறேன். என்னங்க யாருங்க பிரச்சனை? யாருங்க? உங்க அப்பா உங்க அம்மா உங்க குடும்பமே வந்தாலும் நான் காப்பாத்துறேன் உங்களை வச்சு. இப்ப பாருங்க நான் இப்ப இருங்க நான் நீங்க பாரு என்ன என் உசுருக்கு உசுரான காதலியை நான் காப்பாத்தலான்னு நான் முடிவு பண்ணேன். இருங்க ஏங்க என்னங்க நினைச்சுன்னு தேவையில்லாம வேலை பார்த்துன்னு இருக்கா. ஒரு மனுஷனை சூடு ஏற்றி சூடு ஏற்றுங்க. ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எனக்கு தேவையா இது? என்னங்க அப்ப நீங்க தாலிலாம் வச்சு மிரட்டாதீங்க. நானே கட்டிக்கினே நானே போட்டு வச்சுக்கிறேங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பைத்தியம் முத்திருச்சா? ஏங்க முத்தலங்க. இப்ப பாருங்க இப்ப உங்க கழுத்துல கட்டினதான் எனக்கு பைத்தியம். நானே மாட்டிக்கினேன். அப்ப உங்களுக்கு ஏக்கமா இருக்குதா நான் கழுத்துல மாட்டினேன்? இல்ல கட்ட மாட்டேங்க. எனக்கு உங்களுக்கு தெரியுங்க. எனக்கு ஒரு எமோஷன்ல பண்ணிட்டுங்க. அப்படியே யாருன்னா 5 நிமிஷத்துல இப்பெல்லாம் எதுக்காக இது எடுத்தனா ஐ லவ் யூ சொல்லி காக்க வச்சு ஏமாத்திடுறாங்க. இப்போ ஐ லவ் யூன்னு சொன்னா உடனே தாலி எடுத்து அப்படியே கட்டிட்டு குடும்பம் நடத்தினுங்க. அதில் அந்த மூடில் வந்துட்டேங்க நான். இப்போ அதுக்கு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. உங்களே எதுவும் பண்ண மாட்டேன். சொல்கிறேன் லவ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணுங்க. சத்தியமாக சொல்கிறேன். இந்த நாடகத்துலலாம் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டாலும் கல்யாணம் காரணமாக புள்ளானாலும் புருஷன் சொல்கிறாங்களாமே. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. யார் எனக்கு ஐ லவ் யூ சொல்கிறாங்களோ அடுத்த 5 நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்துங்க. இந்த ரிலேஷன்ஷிப் போய் ஏங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தல்ல. நான் உங்களை பண்ண மாட்டேங்க. நீ உங்களுக்கு எதனா ஆசை இருக்கானே? ஆசை இருந்தால் அப்படியே அடி தோண்டி அப்படியே பழம் தோண்டி போச்சிருங்க. சும்மா உங்கள்கிட்ட ஃபன் பண்ணுங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க. இதெல்லாம் சும்மா அந்த ஃபோன் பண்ணிச்சு தெரியுமா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. பெருமூச்சு என்னங்க சும்மாங்க ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு பார்த்தா அப்படியே வாயெல்லாம் நடுங்குது. கண்ணெல்லாம் வர மாதிரி வருது. ஆமாம் பின்ன பயமுத்துறீங்களே தாலிலாம் காட்டி. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு ஃபன்னு தான். ஓகே போங்க. நேராக ஒரு கேமரா இருக்குங்க. சும்மா ஒரு ப்ராங்க். சரி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம்ல? உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல?